ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதி பற்றிய ஒரு பரபரப்பான விவாதம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து சர்ச்சையாகிறதா, சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறதா? 110 அறிவிப்புகள் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சேகு தமிழரசன் அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திமுகவுடைய தோழமை அமைப்பு மற்றும் இந்திய சமூக சமத்துவ படையுடைய தலைவி மற்றும் முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன். முதல் கேள்வி திரு சேகு தமிழரசன் அவர்களுக்கு தான். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சில நாட்களுக்கு முன்பு தான் நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை தாக்கலாகி அதன் மீது விவாதம் நடைபெற்று நிதி ஒதுக்கீடெல்லாம் பற்றி பேசி மானிய கோரிக்கை நிறைவேறி முடிந்திருக்கிறது. அந்த துறை அமைச்சர் அறிவிக்காமல் அந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் சில நாட்களிலேயே, வெகு சில நாட்களிலேயே முதலமைச்சர் வெளியிடுகிறார். அன்னைக்கே, அதுவும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை, சில நாட்களுக்கு முன்பே இதை அரங்கத்துக்கு கொண்டு வந்து விவாதித்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்தும் அன்னைக்கு அதை தேர்ந்தெடுக்காம, புதிய அறிவிப்புகளுக்கு அன்றைய நாளை தேர்ந்தெடுக்காம இன்று முதலமைச்சர் 110வது விதியின் கீழ் எதற்காக இதை கொண்டு வருகிறார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய லாஜிக் முக்கியமானதா உங்களுக்கு படலையா? இதை நீங்க கேட்க முடியாது. எப்படி நீங்க ஏன் மஞ்சள் சட்டை அணியில அப்படின்னு நான் கேட்க முடியாதோ, அதை போல இதை கேட்க முடியாது. இது கேட்பதற்கான அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு கிடையாது. இந்த நொடியில் இது மக்களுக்கு பயன்படும் என ஒரு திட்டம் தோன்றுமானால், இது மக்களுக்கு அவசியம் என ஒரு பிரச்சனைக்கு முதலமைச்சருடைய பார்வைக்கு தோன்றுமானால் அவர்கள் அதை தெரிவிப்பதில் 4-5 நாட்களுக்கு முன்பு இது தோன்றி இருக்க முடியாதா? அதைத்தான் கேட்கிறேன். நீங்க ஏன் மஞ்சள் சட்டை போடலன்னு நான் கேட்க முடியாதா? அதை போல நீங்க ஏன் மஞ்சள் சட்டை போடுறீங்கன்னு எப்படி கேட்க முடியாது? அதை போல ஏன் நேத்து தோன்றலன்னு கேட்பதற்கான அதிகாரம், விதி, வரம்பு, தார்மீகம், ஜனநாயக நெறி, நியாயம் எதுவுமே திமுக. முதலமைச்சர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வரேம்மா, முதலமைச்சர் இதற்கான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அன்று வரை தோன்றியது, அதாவது மானிய கோரிக்கை விவாதம் நடந்த போது அன்று வரை தோன்றியதை அன்னைக்கு நாங்க சொன்னோம், இன்னைக்கு தோணுது, நாங்க 24 மணி நேரம் மக்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம், எங்க மனதில் இப்போ உதிக்குது, கொண்டு வரோம் அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட அது அந்த விளக்கத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க. 80 பாலம், ஒசூர்ல வெளிவட்ட சாலை 18.4 கிலோமீட்டர், சென்னையில சாலை விரிவாக்கம் 141 கிலோமீட்டர், பல கோடி செலவில் ஏரிகள் புனரமைப்பு, இவையெல்லாம் நான் ஒரு வியப்போட தான் கேட்கிறேன். நான் எந்த நோக்கமும் இல்லை, ஒரு வியப்போட தான் கேட்கிறேன். இவையெல்லாம் ஒரு 3-4 நாளில் தோன்றி அதுக்கு பிறகு செயல்பாட்டுக்கு வர முடியுமா? இந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை, அதற்கு பின்னாடி நிறைய ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருந்திருக்கும், ஒரு கடுமையான உழைப்பு இருந்திருக்கும், மாற்று கருத்து இல்லை. அன்று ஏற்படாம இந்த 4-5 நாட்கள்ல தான் அதைத்தான் நான் கேட்கிறேன். இதை அந்த துறையினுடைய அமைச்சர் சொன்னா என்ன, முதலமைச்சர் சொன்னா என்ன, முந்தா நாள் சொன்னா என்ன, மறுநாள் சொன்னால் என்ன? இது மக்களுக்கானதா, மக்களுக்கு போய் நன்மை பயக்கக்கூடியதா? அதுதானே கேள்வி. இல்ல நீங்க கேட்கறதுல ஒரே ஒரு கேள்வி வேண்டுமானால் அந்த எதிர்கட்சிக்காரர்களுக்கு அந்த ஒரு கேள்வி அர்த்தமுள்ளதா இருக்கும். என்ன, இதுக்கு எப்படி நிதி வரும்னு? இதுதான் கடந்த காலங்களில் பரமுறை பேசப்பட்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நிதி எப்படி கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உரிய பதில சொல்லியிருக்காங்க. எப்படி நிதி கிடைக்குது? திரு வைத்தியலிங்கம் அவர்கள் இணைகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எப்படி இந்த 110வது விதியின் கீழ் செயல்படுத்தக்கூடிய, அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு நிதி கிடைக்குது, நிதி எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. இந்த கேள்வியை நீங்கள் வைப்பது முதன்முறை அல்ல, பல முறை வைத்திருக்கிறீங்க. முந்தைய திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 110வது விதியின் கீழான அறிவிப்புகள், அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியின் கீழ் அறிவிக்கப்பட்ட 110வது அறிவிப்புகள், விதியின் கீழான அறிவிப்புகள், இவையெல்லாம் எப்படி செயல்படுத்தப்பட்டதோ, எப்படி செயல்பாட்டுக்கு வந்ததோ அப்படி வரப்போகுது. இதுல புதுசா என்ன கேட்கறதுக்கு இருக்கு, புதுசா என்ன சர்ச்சை இருக்கு? சென்ற முறை ஆட்சி இருந்த பொழுது 181 முறை 110 விதிகளை பயன்படுத்தி முதல்வர் பேசியிருக்கிறார்கள். அத்தனை அறிவிப்புகளிலேயும் நிறைவேற்றிருக்கிறாரா என்று பல முறை கேட்டிருக்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை அந்த அறிக்கைகள் கண்டதெல்லாம் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம்.
இல்ல தேர்தல் சமயத்துல ஒரு 8 அறிக்கைகளை முதலமைச்சர் வெளியிட்டாங்க. 8 அறிக்கைகள்ல என்னெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு திட்டங்கள் வாரியா சொல்லியிருக்காங்க. 70% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அவையிலேயே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய 30%களுக்கு திட்டங்கள் அவர் முடிச்சிட்டோம். அதாவது இதையும் விவாதத்து பொருளாக்குவது என்பது சரியில்லை. ஏன்னா 110 விதி என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டாமா? அது அவசரமாக இருக்க வேண்டும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நான் மறுக்கவில்லை. அவசரமா என்பதுதான் அடுத்த கேள்வி. எங்களுடைய துணைத் தலைவர் என்ன கேட்டார்னா, முதல்ல ஒரு துறை சம்பந்தமான மானிய கோரிக்கை முடிந்து நிதி ஒதுக்கியதற்கு பிறகு அதற்கு பிறகு மீண்டும் முதல்வர் உரிமை இருக்கிறது என்பது வேறு. ஆனா அந்த உரிமையை தவறாக பயன்படுத்துகிறீர்கள், சிதைக்கிறீர்கள். துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் முடிந்த பிறகு நான் முடிச்சிடறேன், நான் உங்கள்கிட்ட நிச்சயமா வரேன். ஒரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் முடிந்த பிறகு முதலமைச்சர் அதே துறை சார்ந்த விஷயத்துக்கு இன்னும் சில நாட்களுக்கு கழிச்சு ஒரு அவசர முக்கியத்துவம் இன்றி ஒரு விஷயத்தை அறிவிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அது திமுக ஆட்சியில் அப்படி செஞ்சது இல்லையா? அதாவது இல்லை, எனக்கு தெரிந்து இப்படி இல்லை. இப்ப அதாவது ஒரு முறை நிதி ஒதுக்கியதற்கு பிறகு மீண்டும் அதற்கான 110 நாங்க பயன்படுத்தினது இல்லை. எனக்கு தெரிந்த உதாரணத்தை சொல்றேன். இப்ப வீட்டு வசதி துறை மீதான மானிய கோரிக்கை 2006 முதல் இதுலயே பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2006 முடிஞ்சிருது. வீட்டு வசதி துறை சார்ந்த மானிய கோரிக்கை 31 ஆகஸ்ட் முதலமைச்சர் கருணாநிதி சென்னைக்கு அருகில கேளம்பாக்கத்துல துணைக்கோள் நகரம் அறிவிக்கப்படும், செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு 110 அறிக்கையின் கீழ் அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை முடிந்த பிறகுதான் அறிவிக்கிறார். 110 அறிக்கையின் கீழ் இருக்கலாம். அது பற்றி எனக்கு நான் அது ஆய்வு செய்ய வேண்டும். அது ஒன்றை மட்டும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதனால இப்ப வந்து ஒரு தவறு நீங்கள் சொல்லப்படி ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டால் அது மரபு சார்ந்த ஒரு மரபு சார்ந்த வழக்கப்படுத்தி விடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டும். திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில் நிறைய நடந்திருக்கு, மாற்று கருத்தே இல்லை. அதனால நீங்க ஒரு வாதம் பண்றீங்க என்னன்னா, திமுக ஆட்சியில் 1 நடந்தது, அதிமுக ஆட்சியில் 100 நடந்தது. எனவே 1 நடந்தது 100 நடந்தது 101 வச்சுங்களேன். அது தவறு என்பதுதான். ஆமா, அப்படித்தான் நீங்க உங்களுடைய வாதம் அப்படித்தான் தோன்றுகிறது. என்னன்னா, அதாவது இவர்கள் வாடிக்கையாகி விட்ட 181 முறை நாங்கள் 110 பயன்படுத்தல. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 181 முறை திமுக 110 பயன்படுத்தல. நீங்க துணைக்கோள் நகரம் அறிவிப்பதை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் படிப்பார். அது அவசரமா நீங்க கருதுவீங்க. அவங்க ஒரு சில திட்டங்களை கொண்டு வராங்க. ஒன்றல்ல, இதுல வந்து ஒரு பிரச்சனை. ஆமா, அதாவது எண்ணிக்கை தான் பிரச்சனை. அதாவது அதாவது முதல்வருடைய அறிக்கையிலேயே என்ன சொல்றாங்கன்னு தெளிவா அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா அது அப்பொழுது தாக்கல் செய்த பிறகு இது விட்டது என்று எங்களுக்கு தோன்றினால் அதை நான் எங்களுக்கு சொல்வதற்கு உரிமை இல்லையாங்கிறத பிரச்சனை. 1 தோன்றினால் பரவாயில்லை, 100 தோன்றினால் அதுதான் கேள்வி. அதாவது மற்றவர்களை பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே 110 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸெப்ஷன் cannot be a rule. அதுவே விதி, அதாவது விதி விலக்குகள் விதியாகிவிட முடியாதுங்கிறது அடிப்படை சட்டம். அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதீதமா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு அதுதான் அதாவது எக்ஸெப்ஷன்ங்கிறது இருக்கும். எந்த விதிக்கும் விதி விலக்கு இல்லாத விதிகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் அதுவே விதியாகிவிடக்கூடாது இல்லை. அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விதி மீறலையே விதியாகி கொண்டிருக்கிறார். சட்டத்துல பிரச்சனை. இவ்வளவு முறை பயன்படுத்தி விதி மீறல் செய்யறாங்க அப்படிங்கிறீங்க. இவ்வளவு முறைக்கு மேல இதை பயன்படுத்தினா விதி மீறல்னு புத்தகத்துல இருக்கா, ரூல் புக்ல இருக்கா? இவ்வளவு முறை தான் பயன்படுத்த முடியும்னு இல்ல. அவசியம் இருக்குல்ல, அது இருக்குல்ல. முக்கியத்துவம் கருதி அவசரம் கருதி இருக்குல்ல. அவசரமா இல்லையா என்பது நான் சொல்றேன். இருங்க, சில மரபுகளை கொண்டு வந்த திட்டத்தை நீங்களே கைவிட்டீங்க. சில மரபுகள் இப்ப இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அன்ரிட்டன் லா, இந்தியா அங்க அவங்களுக்கு அரசு சட்டமே கிடையாது. அன்ரிட்டன் லா எப்படின்னு சொல்லி அவங்க அமல்படுத்துறாங்கன்னா அந்த நடைமுறை ஒரு சட்டமாக்கப்படவில்லையா? ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா, துதிபாடுதல் அது மட்டும்தான் விதியாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்ல முடிச்சிடறேன். இன்னொன்னு முதல் வரையில வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து இது அடிமைகள் கூடாரம் குற்றம் சுமத்தினது இருக்கட்டும். இப்போ இந்த அமைச்சரே ஆமாம் நாங்கள் அடிமைகள் பெருமை சொல்றாரு. இப்ப இன்னைக்கு இல்ல இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க மற்ற இருந்த விருந்தினருடைய விரிவான கருத்துக்களை நான் கேட்க
சர்ச்சையாகிறதா, சர்ச்சையாக்கப்படுகிறதா? 110வது விதியின் கீழான அறிவிப்புகள். முதலமைச்சர் சில அறிவிப்புகளை, நெடுஞ்சாலை துறையின் கீழ் வரக்கூடிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த துறை மானிய கோரிக்கையின் மீது இவையெல்லாம் வராம இன்று வருவது ஏன், இதற்கான நிதி ஒதுக்கீடு எப்படி என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இது சார்ந்த சலசலப்பு, பிரச்சனை, வெளிநடப்பெல்லாம் நடந்திருக்கிறது. திருமதி சிவகாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது சார்ந்த விவாதங்களும் சர்ச்சைகளும் புதிதல்ல. ஏன் அமைச்சர் இந்த அறிவிப்பை எல்லாம் வெளியிடல, ஏன் முதலமைச்சர் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். பொலிட்டிக்கலி ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கலாம். ஆனா செயல்பாட்டு லெவலில் பார்க்கும்போது நீங்க ஒரு அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஒரு மூத்த IAS அதிகாரியா இருந்திருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் பொழுது தட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இந்த ஸ்டேட். அப்படி இருக்கும்பொழுது ஒரு அதிகாரிகள்ல இருந்து இது செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து மட்டங்களிலும் இது முதலமைச்சருடைய அறிவிப்பு அப்படின்னு செயலாக்கத்துக்கு ஒரு அமைச்சர் அறிவிக்கும் பொழுதோ இல்லாட்டி பட்ஜெட்ல இடம்பெறதை காட்டிலும் ஒரு கூடுதல் கவனம், ஒரு பொறுப்போட ஒரு செயலாக்கமும் வேகமா இருக்கும் அப்படிங்கறதானே புரிதல். அதுல மாறுபாடு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா முதலமைச்சருடைய அறிவிப்புங்கிறது அதுக்குன்னு ஒரு தனியான ஃபைல் அமைப்பே ஏற்படுத்தப்படுது. இப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வர்ற கோப்புகளுக்கு அவசரம், ஸ்பெஷல் அப்படின்னு வெளியில் ஸ்டாம்ப் பண்ணி தான் அந்த ஃபைலே வரும். அதனால் சட்டமன்றத்தில் அவங்க அறிவிப்பு பண்ணும்பொழுது அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா மாதாந்திர ஆய்வுக்கு அது எடுத்துக்கப்படும். அதனால் அதை துரிதப்படுத்துறதுக்கு அது முதலமைச்சர் கவனத்துக்கு போகிற வழியில் அவங்க செயல்படணுங்கிற ஊக்கம் எல்லாமே இதில் கிடைக்குது. ஆனால் என்னன்னா ஒரு திரு சேக்கு தமிழரசன் அவர்கள் பேசும்போது முதல்வருடைய பார்வைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். முதல்வருடைய பார்வைக்கு அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. அதாவது இவங்க இன்னைக்கு நேற்று சீஃப் மினிஸ்டர் இல்லை, தொடர்ந்து பல வருடங்கள் அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்வைக்கு வராத விஷயங்களே இருக்க முடியாது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு இப்போ பாலங்கள் 80 பாலங்கள் கட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்களுடைய சிந்தனையில் உதிச்சது இல்லை, இது மக்களினுடைய தேவை. மக்களினுடைய தேவை தான் திட்டங்களாக மாறுது. அப்போ மக்களுக்கு இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறத மானிய கோரிக்கையின் போது ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எடுத்து முன் வச்சுருப்பாங்க. இது அனௌன்ஸ் பண்ணலாம் அல்லது வேண்டாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நடந்து அப்புறம் அன்னைக்கு மானிய கோரிக்கை முடிவு செய்திருப்பாங்க. இன்னொன்று இந்த முதல்வருடைய பார்வைக்குன்னு அது வரும்பொழுது அதுக்குன்னு எந்த அடிப்படையில் இந்த 80 இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். ஏன்னா இருக்கிற 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் பொழுது என்னுடைய தொகுதியில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பாலம் வேணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது சேங்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அப்போ அங்கே ஒரு அவசரம்ங்கிற ஒரு இதை ஏற்படுத்தலாம். என்னென்னா மக்களுக்கு இன்றைக்கி அவசரமாக அது தேவைப்படுது, அதனால் இதை முன்னால் எடுத்துக்கோங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருக்கலாம். அப்போ உன்னை ஏற்கனவே அவங்க அப்ரூவ் பண்ணி வச்சுருந்தா கூட சரி, இது அவசரம் கருதி அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு மானிய கோரிக்கையில் இடம் இருக்குது, விவாதத்துக்கு அதில் இடம் இருக்குது. அப்போது மக்கள்னு பொதுப்படையாக மக்கள் நலனுக்காக தான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு பொதுப்படையாக வச்சா கூட இந்த 80 பாலங்கள் வரும்போது ஏன் அந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு உரிமை இருக்குது. இன்னொன்று 110 விவாதம் இல்லாதனால அந்த வாய்ப்பு சொல்ல வரேன். இன்னொன்று என்னன்னா இந்த 80 பாலங்கள் நீங்கள் இப்போ நான் அனலைஸ் பண்ணலை முழுதுமா, ஆனால் அவங்க வாசிக்கும் பொழுது டிவியில் வாசிக்கும்போது நான் கேட்ட அடிப்படையில் பார்க்கும்போது வட மாவட்டங்களில் பொதுவாக அந்த பாலங்கள் அதிகமாக இடம்பெறல. கிருஷ்ணகிரியில் இருக்கு, கடலூர்ல இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கு, நிறைய இதுல மேற்கு மாவட்டங்கள்லாம் இருக்கு, வட மாவட்டங்களிலும் கணிசமா இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். கிருஷ்ணகிரிலாம் பின்தங்கிய மாவட்டம். கரெக்டு தான். நான் அதை திருவள்ளூர்ல இருக்கு, வேலூர்ல இருக்கு, வேலூர்ல 2 பாலம், திருவள்ளூர்ல 1, கிருஷ்ணகிரியில் இருக்கு, இந்த மாதிரி வட மாவட்டங்களையும் இருக்கு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், விழுப்புரம், அப்புறம் வேலூர், இப்போ மாவட்ட சைஸ் எல்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்களில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குது. உதகைக்கு இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன்னா இல்ல அதை பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அனாலிசிஸ்க்கு அதை உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு ஸ்க்ரூட்டினிக்கு இருக்கு. அது முதல்வருக்கு அதிகாரம் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, விவாதிச்சுட்டு அதை வேண்டான்னு விடுங்க. இல்ல, விவாதிச்சுட்டு அதை வேண்டான்னு சொல்லுங்க.
ஏன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, அந்த விவாதத்துக்கு உட்படுத்தி என்னென்ன காரணங்களால இது வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கே இடமில்லாமல் 110 விதியில இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த மானிய இப்போ இன்னொன்னு பார்த்துப்போம். இப்ப நிதி வந்து இருங்க அவருடைய நிதி வேற, என்னுடைய நிதி வேற. இந்த நிதியை வந்து ஒதுக்கும் பொழுது இந்த நிதி வந்து எம்எல்ஏஸ்னால பாஸ் பண்ணப்படணும், அதுதான் சட்டமன்றத்துக்கு அதை எடுத்துட்டு போற ஒரு காரணம். எந்த ஒரு வரிப்பணமா இருந்தாலும் இருங்க, எந்த ஒரு வரிப்பணமா இருந்தாலும் அது பாஸ் பண்ணணும். இந்த விதியில வந்து ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாயை இந்த 110 விதியை குறித்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பணம் குறித்தும் மக்களுக்கு எந்த வித விவாதமும் இல்லாம போயிடுது. ஒரு திருந்திய மதிப்பீட்டுல அவையோட ஒப்புதல் பெற்று வரும், அறிவிப்பு வரும் பொழுது இந்த திட்டங்களுக்கு விவாதம் கொடுத்து இப்ப நீங்க அதை அறிவிச்சுட்டாங்கன்னா அது செயலாக்கத்துக்கு வந்துடும் இல்லையா 110 விதியின் கீழே. அதனால மக்களுக்கு வந்து உள்ள அவசரத்தை இதுல கணக்கில் எடுத்துட்டாங்களா, எந்த அடிப்படையில இதை சூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வித இடமும் இல்லாமல் இன்னொன்னு வந்து முதல்ல நீங்க இந்த நிதியை பத்தி கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நான் இவங்களுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்ப தொடங்கினதா, இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறது ஆளுநர் உரையோடு தொடங்கிய கூட்டத்தொடர் தான். அது எந்த அடிப்படையில் இது எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு அவர்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. முதலமைச்சரை அவைக்குள்ளேயே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து மனுக்களை கொடுக்குறாங்க, அவைக்குள்ளேயே சந்தித்த மனுக்களை கொடுக்குறாங்க. எங்க தொகுதிக்கு அது வேணும் இது வேணும்னு பேச வாய்ப்பில்லாத உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஏராளமான மனுக்கள் முதலமைச்சருடைய பார்வையில் பரிசீலனையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கையும் பெரும்பாலும் இதுல கவர் ஆயிருக்கு இருக்கும். இவையெல்லாம் வந்து ஒரு 4 நாள்ல திட்டமிடப்பட்டிருக்குமா? இல்ல அப்படின்னு இல்ல, ஒரு அதிகாரிகள் மட்டத்துல, லோக்கல் மட்டத்துல, லோக்கல் துறை சார்ந்த அளவுல ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்குன்னா இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஒரே ஒரு செய்தி, சில முக்கிய திட்டங்கள் வந்து முதலமைச்சர் கவனத்திற்கு வந்து அவர்கள் ஒப்புதல். இப்ப இந்த நபார்டு ஃபண்டை பத்தி வரும்போது நான் சொல்றேன், பட்ஜெட்லயே கூட இந்த பிடபிள்யூடி மானிய கோரிக்கையில தான் இது வருது. பிடபிள்யூடி ஹைவேஸ்ல நபார்டு திட்டங்கள்னு தனியா இருக்கு. அந்த நபார்டு திட்டங்கள் வந்து அதுல எது நபார்டு நிதியின் கீழான திட்டங்களை யார் என்னென்ன திட்டங்களை எடுத்துக்கலான்றது முதலமைச்சர் அளவில் அது முடிவு செய்யப்படுவது உண்டு. அதனால முதலமைச்சர் அதை அறிவிக்கிறாங்க, அவர் அதை முடிவு செய்த பிறகு அதை அறிவிக்கிறார். அப்படி கூட வரும். இரண்டாவது, திரு துரைமுருகன் அவர்கள் பேரவையில் ஒரு மூத்த உறுப்பினர், எதிர்க்கட்சி வரிசையிலே மிக மூத்த உறுப்பினர். அவர் 2-3 முறை அமைச்சரா இருந்தார். அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதே வந்து ஒரு மானிய கோரிக்கை வரும்பொழுது எங்களுடைய தொகுதியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதிக்கிறதுக்கும் இன்னொரு கருத்தை பதிவு செய்யறதுக்கும் வாய்ப்பு. அவ்வாறு விவாதிக்கப்பட்டு அவையில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள், அவையில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள், முதலமைச்சரிடம் தனிப்பட்ட முறையில் அளிக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் கவராய் தான் அந்த அறிவிப்பு. இரண்டாவது, நான் ஒன்று சொல்றேன், ஒரு முக்கியமான விவாதம். ஏதாவது இப்ப இன்றைக்கு எந்த பிரச்சனையினுடைய அடிப்படையில் இந்த விவாதம் அமையுதோ, எந்த கேள்வியினுடைய அடிப்படையில், அது மெயினா ஒண்ணு என்னன்னா, இதுக்கெல்லாம் வந்து எங்க அப்ரூவல்னு கேட்கப்படுற அவர் மூத்த உறுப்பினர் திரு துரைமுருகன் அவர்கள் கேட்டிருக்கிறது வந்து எனக்கு பெரும் வியப்பு அளிக்கிறது. ஏன்னா பேரவையிலேயே காலகாலமா ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு பிறகும் இரண்டு துணை மதிப்பீடுகள் வந்து தாக்கலாகுது. முதல் துணை மதிப்பீடு ஒன்று தாக்கலாகுது. இது எப்போன்னா அக்டோபர் நவம்பர்ல தாக்கலாகும், குளிர்கால கூட்டத்தொடரில். பிறகு பார்த்தீங்கன்னா கவர்னர் உரை சமயத்தில் கூட பிப்ரவரியில் அடுத்த பட்ஜெட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி இறுதி துணை மதிப்பீடுகள் அப்படின்னு ஒன்று வரும். முதல்து வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மாடிஃபைடு அப்ராப்ரியேஷன். அதை வந்து சொல்லும்போது இறுதி துணை மதிப்பீடுகள்னு சொல்லுவாங்க. திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்காது. இதிலெல்லாம் இந்த திட்டங்கள் சேர்க்கப்படும். அதாவது இதற்கான நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே பட்ஜெட் அலோகேஷன்லையும் அதில் இருக்கும், நபார்டுங்கள இருக்கும், அது வேற டைட்டிலுங்கள இருக்கும், பிளஸ் இதுலயும் வரும். அது ஹவுஸினுடைய அப்ரூவலுக்கு வரும். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறது மட்டும் இல்ல, கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட திட்டங்கள் அதுவே கூட ரொம்ப லேட்டரா அப்ரூவலுக்கு வருது. இது தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் process. இது வந்து எங்க நாட் அவுட் ஆஃப் தி ஏர். இது வந்து ஒரு பட்ஜெட்ல மன்னிக்கணும், அவையுடைய ஒப்புதல் பெற்று தான் செயலாக்கத்துக்கும் வருகிறது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்றீங்க. திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், இதுவும் கூட நீங்கள் எழுப்பிய முதல் சர்ச்சை அல்ல, இது ஏற்கனவே இது சார்ந்து எழுப்பப்பட்டிருக்கு. இது எப்படி நிதி ஒதுக்கீடு அவையுடைய ஒப்புதல் பெறப்படுமா அப்படின்னா, இது வந்து காலாகாலமா உங்க ஆட்சி, இந்த இவங்க ஆட்சி, முந்தைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. அதற்கு நான் முன்பே சொன்னேன் பதில். ஒரு ஜீவோ போட்டு திருந்திய மதிப்பீட்டில் இடம் பெற்று அவையுடைய ஒப்புதலோட தானே செயலாகுது. இல்ல 189 அறிக்கைக்கு முன்பே வந்து
வந்து அரசாங்கமே விதியை மாற்றிய விதி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டாங்க அரசாங்கமே. அது உண்மையில் விதியை ஏமாற்றிய விதிகள் போட வேண்டிய புத்தகம் அது. நாங்கள் சொல்றோம் எங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்றேன். ஏன்னா நான் இப்போ ஒன்று சொல்றேன், நீங்க சொன்னீங்க 25% சொல்லி. நான் இப்போ இந்த மகாபலிபுரத்தில் வந்து மெரைன் எக்ஸிபிஷன் நடத்தும் போது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே 12-10 கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்களே, அது மாதிரி என்னால் பட்டியல் கொடுக்க முடியும். நீங்கள் 25% நான் வந்து நான் இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒத்துக்கிறீங்கல்ல, அது தேர்தல் அறிக்கை மாதிரி தானே. தேர்தல் அறிக்கையில் நீங்க எதனால சொல்லலாம். ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, அறிவார்ந்த நண்பர் நம்ம தலைமை ஐயாவும் சரி என்ன பதில் சொல்லணும். ஒரு feasibility ரிப்போர்ட் இதை தயார் பண்ணாமல் நீங்கள் சட்டமன்றத்தை அறிவிப்பதோட பொருள் என்ன? இதுக்கு அதற்கு அலோகேஷன் பண்றதுக்கான இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அம்மா என்ன சொல்றாங்க, இருங்க இவங்க வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, சொல்றாங்களே எப்ப நீங்க தயார் பண்ணீங்க அறிக்கையை, நீங்க அறிக்கையே வந்து விரிவான அறிக்கையை தரலன்றதே தப்பு. சட்டப்பேரவையில நிதியமைச்சர் மிக விரிவான அறிக்கை தந்திருக்காரு. இல்ல இது தொடர்பாக இப்ப முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் முன்பே வந்து அமைச்சர் அறிவித்திருந்தார் என்று சொன்னால் மீண்டும் 110 இவங்க அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது இன்னும் சொல்றேன். இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னா, எனக்கு ஆச்சரியம் அல்ல, முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல இதை அறிவிக்கலாம் என்று ஆலோசனை நடத்திவிட்டு விடுங்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன புதிய திட்டங்களை அறிவிக்கின்றேனோ அறிவிப்பதற்கு முன்னால் இங்கே உள்ள நிதித்துறை செயலாளர் அவருடன் ஆலோசனை நடத்திவிட்டு இதற்கான நிதி உண்டு, அதற்கான நிதி உண்டு என்பது வேறு. ஆனால் நான் கேட்கறதுன்னா, இது இதற்கான நீங்க அறிக்கை எப்போது தயார் செய்தீங்க பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க சொல்ல வேண்டாமா? திட்டங்கள் எல்லாம் வெளியில சொல்றீங்க. நீங்க குடும்பத்துல ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இது போன்ற வேற சில உதாரணங்கள் எடுக்க முடியும். ஒரு துணைக்கோள் நகர திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட். அத திமுக 110 கீழ் தான் முதலமைச்சர் தான் அறிவிக்கிறார். நீங்க ஒன்றை 100 தொடக்கம் தொட்டே ஒரே ஒரு நான் சொன்ன முந்தைய எக்ஸெப்ஷன்ஸ் cannot form a rule சொன்னேன். இது விலக்கு எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் எப்படி விதி விலக்கை விதிகளாக்க விரும்புகிறார்களோ அதே போல தான் நீங்களும் முயற்சிக்கிறீங்க. அது தப்பு. ஏன்னா ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டு அதை ஒன்றை 100 ஆக்க கூடாது. இல்ல எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னு கேக்குறீங்க. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அந்த 110 அறிக்கை அப்ப நீங்கள் ஒப்புக்கொண்டபடியே ஒப்புக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப 181ல 25% வந்து அமல் ஆக்கப்படவில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? அதே போல தான் இதுவும் அமையுமாங்கிற கேள்வி எங்களுக்கு வராதா? நாங்க கேட்க மாட்டோமா? கேட்க உரிமை இல்லையா? நான் பதில் சொல்றேன். இல்ல முடிச்சிட்டோம் நான் அடுத்து உங்களுக்கு. அதனால் சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு மீண்டும் சுமையை செயலாக்கத்தை குறித்து கேளுங்க. எல்லா மாநில அரசும் மத்திய அரசும் பற்றாக்குறை நிதி கடந்த 2013 வரைக்கும் உபரி இருந்தது. அதனால அந்த கேள்வி வருது. 2013-14 வரைக்கும் நான் சொல்றேன். அதை நம்ம பெருமையா பேசுகிறோம். இன்னைக்கு பற்றாக்குறை இருக்கு. நான் இதுல வந்து இது எப்படி நிதி ஒதுக்கீடு செய்ய போறீங்க, இது எப்படி வரப்போகுது அப்படின்னு புதுசா கேட்கிறீங்களே. உங்க ஆட்சியில இப்படிதானே வந்தது, இதுக்கு முந்தைய ஆட்சியில இப்படிதானே வந்தது, இது புதிதா என்ன இருக்கு? இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த 25 லிட்டர் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல தேவைப்படுன்னு சொல்லி முன்பே ஆய்வறிக்கை சொல்லுது. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் மீண்டும் தேர்தல் அறிக்கை போல நீங்கள் சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறீர்களே, அது தவறான முன்னுதாரணம். அந்த விதியை இனிமேலாவது அதற்கு ஒரு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்கன்னு சொல்றோம். இந்த புதிய திட்டங்கள்லாம் சில நாட்கள்ல எங்களுடைய யோசனையில உதித்த திட்டங்கள் அப்படின்னு விளக்க முதலமைச்சரால் கொடுக்கப்படுது. ஓகே, மே மாசத்திற்கு முன்னாடியே நீங்க யோசிச்ச திட்டங்கள், பைக் மானியம், காலை சிற்றுண்டி, இலவச செல்போன், அவையெல்லாம் அதற்கு முன்பே உங்களுடைய உள்ளத்துல உதித்து இது மக்கள் மன்றத்தில் வைத்து மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் அறிவிப்பையாவது இருந்திருக்க வேண்டாமா? இந்த பட்ஜெட்லாம் இதெல்லாம் இடம்பெறவே இல்லையே, கவர்னர் உரையில இல்லையே, அந்த துறைகள்ல மானிய கோரிக்கைகள்ல இல்லையே, எந்த உத்தரவாதமும் இல்லையே. இது சார்ந்த எந்த தேர்தல் அறிக்கையில நீங்க இடம்பெற்ற இந்த ஒரு தேர்தல் அறிக்கையோட கதாநாயகங்களாக இருந்த அறிவிப்புகள்லாம் இல்லையே. அது குறித்த கேள்வியும் எழும் இல்லையா? அவசரம் வேண்டாம். முதல்ல நான் வந்து திமுக உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இது என்ன இத்தனை முறை 180 முறைக்கு மேலே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விதியா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இந்த 110 விதியின் கீழ் படிக்கப்படுகிற இந்த அறிக்கைக்கு வெளியே இருந்து வர்ற எதிர்கட்சிகளுக்கு இருந்து வர்ற அந்த ஆய்வுகள் விமர்சனங்களுக்கு முன்னால சட்டமன்றத்துக்குள்ளாகவே ஒரு குழு உண்டு, அஷூரன்ஸ் கமிட்டி, உறுதிமொழி குழு. இந்த உறுதிமொழி குழு அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கும் இவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா,
நிறைவேற்றுவதற்கான எப்படி இருங்க. எதிர்க்கட்சிகள் அடங்கிய பிசினஸ் அட்வைசரி கமிட்டி சட்டமன்றம் எவ்வளவு நாள் கூடுதுன்னு விவாதிக்குதோ அந்த மாதிரி உறுதிமொழி குழுன்றது ஒரு மினி இந்த மாதிரி இந்த assurances எல்லாம் மிகச்சிறிய வந்து- சட்டமன்ற அமைப்பு. Yes, yes. சட்டமன்றத்தினுடைய ஒரு உள்ளமைப்பு. ஆக அவங்க எடுத்துக்கோம். இவை எல்லாவற்றுக்கும் பெரும்பான்மை மேல யாரு? இவை எல்லாவற்றுக்கும் அதுல மேல பெரும்பான்மை யாரு? இது எல்லாவற்றுக்கும் மேல விவாதிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது சட்டமன்றத்துக்குள்ள. ஏன்னா சட்டமன்றம் என்பது அன்றைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அதை படிக்கிற போது நீங்கள் விவாதிக்க முடியாத தவிர அதற்கு பிறகு எவ்வளவோ வாய்ப்புகள் காலம் நேரம் இதற்காக அமையும். சட்டமன்றம் அந்த வாய்ப்பை உருவாக்குறது. போன ஆட்சியில பல 110 அறிக்கைகள் வெளியிட்டிருக்கு. திரு சேகு தமிழரசனுக்கு பல வாய்ப்பு இருந்திருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு. வேற ஏதாவது எதிர்க்கட்சி உறுப்பினர் இருக்கா? இல்ல அது நாங்க வந்து இது வந்து அந்த 110 அறிவிப்பை வந்து ஏன் வந்து நாங்க வந்து அது ஆய்வுக்கோ விவாதத்துக்கோ எடுத்து பேசல. அதனுடைய தன்மையை அதுல மக்களுக்கு ஒரு உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்த போகிற தீர்வை அது குறித்த நன்றியை பாராட்டை அதை மட்டும் தான் நாங்க பதிவு செஞ்சிருப்போம். அது அந்த வாய்ப்பு இதெல்லாம் மற்ற பிரச்சனைகள். அது வேற. ஆனா விவாதத்துக்கு இடமில்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல அன்றைக்கு விவாதத்துக்கு இடமில்லை. விவாதத்துக்கு பல நேரங்கள் அமையலாம். அதுக்கு அப்புறமும் விவாதத்துக்கு இடம் இருக்கக்கூடிய வகையில் அந்த அறிவிப்புகள் அமைச்சர் பெருமக்களால வருமாயினா அது வந்து இன்னும் ஹெல்தியா இருக்குமேங்கறாங்க. விவாதிக்க முடியாது அவ்வளவுதான். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தமிழரசு அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க பதில் சொல்றது கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கலாம்னு சொல்லி அனுமதிக்கிறீங்கல்ல, அதற்கு மட்டும் அது நியாயமானதா? அது சொல்லுங்க. விதி விதியில இருக்கா? இல்ல அப்படி கிடையாது. இல்ல இம்பார்ட்டன்ஸ் சம்பந்தமா இருக்க தவிர நன்றி சொல்லலாம் பாராட்டலாம்ங்கிறது ஒண்ணு விதி இல்ல. அதனால நீங்க போய் நீதிமன்றத்துக்கு ஒரு மரபும் விதியும் இருக்குன்னா நீதிமன்றத்துக்குள்ள அதுதான் பயன்படுத்த முடியும். ஆக இப்போ இதற்கு மேல மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிக தெளிவா பிஇ பட்ஜெட் எஸ்டிமேட், ஆர்இ ரிவைஸ்ட் எஸ்டிமேட், எஃப்எம்ஏ ஃபைனல் மாடிஃபைடு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்களே மிக தெளிவா. இத்தனை கட்டங்கள் இருக்கு நிதிக்கு. அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் உறுப்பினர்களுக்கு தெரியாதா? நிதி ஒதுக்கீடு எல்லாம் இருக்கு. இதையே சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இதுல நிதி ஒதுக்கீடு வந்து அவ்வளவு சிரமமான விஷயம். அவர் சொன்னாரு சமீபத்துல உதித்த விஷயம் அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே நீங்க உங்க மனதில் உதித்து மக்களுடைய ஆதரவு பெற்ற திட்டங்கள் என்னாச்சு? நான் பதில் சொல்ல வரேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது 70% நிறைவேறிச்சு. இப்ப அந்த மீண்டும் அந்த 30% எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அவருக்கு பட்டியல் தெரியாது. எஞ்சியவைகள் கூட மத்திய அரசுடைய அனுமதி கோரி நிலுவையில் இருக்கு. வழக்குகள் சிலதுல இருக்கு. வழக்குகள் இருக்கு. ஓகே. அதனால அவைகள் தன்னுடைய தடைக்கு கூட இப்ப என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் செயலாக்கம் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பிரச்சனையில அக்கறை இல்ல. ஆக புரட்சி தலைவி அம்மா 110 விதியை அந்த விமர்சனம் மக்களுக்கு தெரியல. யாருக்கு உண்மையான அக்கறை என்பது மக்களுக்கு வருது. யாருக்கு உண்மையான அக்கறை என்பதை மக்களுக்கு தெரியும். நீங்கள் அது குறித்து அஞ்சுகிறீர்கள். This is rhetoric. அது குறித்து மற்றவர்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். சர்ச்சையாக்கப்படுகிறதா 110வது விதியின் கீழான அறிவிப்புகள்? முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட ஏன் இது துறை சார்ந்த மானிய கோரிக்கையின் மீது இந்த அறிவிப்புகள்லாம் இடம்பெறல, இதற்கான நிதி ஒதுக்கீடு எப்படி என்று எதிர்க்கட்சிகள் கேட்க அதற்கு அரசு பதிலளிக்க சலசலப்பு வெளிநடப்பெல்லாம் நடந்திருக்கிறது. அதை பற்றி வாய்த்து வருகின்றோம். நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த 110வது விதியே இவ்வளவுதான் பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தணும், இவ்வளவு முறை தான் பயன்படுத்தணும்னு ஒரு சீலிங் இல்லைனாலும் கூட இது முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சரும் 110வது விதியின் கீழே அறிவிப்புகளை வெளியிடலாம். இந்த ஒரு விதியை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் பை மினிஸ்டர் அப்படிங்கிற சப்டைட்டில் தான் இது விளக்கவே பட்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா சமீபத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் 110வது அறிக்கை விதியின் கீழே இதை இன்வோக் பண்ணி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிற ஏதாவது நினைவு இருக்கா உங்களுக்கு? இந்த கூட்டத்தொடரில் இல்லை, பட் அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸெப்ஷனலா இருக்கலாம், பட் பண்ணிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் பண்றதுனால திமுக பல அமைச்சர்கள் செஞ்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியில எந்த அமைச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அல்ல, நான் என்ன சொல்றேன் பண்ணல. வேற எந்த அமைச்சர் ரிப்போர்ட் பண்றதுனால இல்ல திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல, அதே போல திரு சேக்கு தமிழரசன் சொன்னது போல முதலமைச்சர் செய்வதில் தவறில்லை. முதலமைச்சர் செய்வதன் மூலம் அது முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த திட்டம் விரைவு பெறுகிறது. மாற்றுக்கிறது இல்லை. இந்த விதி மினிஸ்டர்ஸுக்கும் இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம் அப்படிங்கும் போது அப்படி பயன்படுத்தப்படுறதே இல்லையா அதிகம்?
இல்ல பயன்படுத்தப்படாதனால அது ஒரு தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் தவறு இல்லை. பயன்படுத்தப்படாதனால அது ஒன்றும் தவறு இல்லைன்ற இல்ல. முந்தைய ஆட்சி காலத்துல மினிஸ்டர்ஸும் நிறைய படிச்சதை நம்ம பார்த்திருக்கோம் திமுக ஆட்சி காலத்துல. அது மாதிரி ஏன் இல்லைன்னு நான் கேட்கிறேன். இல்ல அது 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 வந்து நீங்க வந்து அது ஒரு தவறா நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான். அமைச்சர்கள் வந்து திட்டங்கள் அவர்களுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை முதலமைச்சர் வெளியிடுறாங்க. முதலமைச்சர் வெளியிடுவதன் மூலம் அந்த திட்டம் வந்து விரைவுபடுத்தப்படுகிறது. அதன் மூலம் ஒரு வேகமாக பணிகள் நடக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு இயல்பா நேச்சுரலா அந்த ப்ராசஸ் அமைச்சர் உள்ளிட்டாலும் முதலமைச்சர் உள்ளிட்டாலும் ஒரு கவர்மெண்டோட அறிவிப்பு அப்படிங்கும்போது இயல்பா வண்டி உடனே இயல்பா நடக்கணும். அதுதானே நியாயமானது. அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க, அதிகாரிகள் அப்பதான் வேகமா செயல்படுத்துவாங்கிறதுக்காக முதலமைச்சர் பண்ணுவாங்கிறதும் சரியா இருக்கும். அப்படி இல்லை. ஒரு ஒரு செய்தியை ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கீழ்நிலையில சொன்ன பத்திரிகையில பெருசா போடுவாங்களா? ஆனா அமைச்சர் மக்களிடம் சென்றடையுமா? அமைச்சருக்கும் கூட பெரிய முக்கியத்துவம் செய்திகள்ல கிடைச்சல. நீங்க உங்களுக்கு பெட்டரா தெரியும். அமைச்சர்களுக்கு மட்டும் பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிடாது. அமைச்சர்களுக்கும் ஓரளவு தான் கிடைக்கும். இரண்டாவது இந்த திட்டங்களினுடைய பலன் மக்களுக்கு போய் சேருது. அந்த மக்களிடம் நேரடியாக ஒரு விழிப்புணர்வு. இப்படி ஒரு திட்டம் வந்து பிரதமரின் பேர்ல ஏன் விளம்பரங்கள் வருது? பிரதமரின் படத்தோட விளம்பரங்கள் வருதா இல்லையா? பிரதமர் மக்களிடம் நேரடியா பேசுறாரா இல்லையா? இப்ப புதுசா இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு மக்களோடு தொடர்புன்ற திட்டத்தையே புதுசா கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தெரியணும். முதல்ல they should know, அவேர்னஸ் இருக்கணும். அப்படின்னும் போது முதலமைச்சர் சொல்றது இன்னும் வலுவா சென்றடையும் நான் நினைக்கிறேன். திருமதி சிவகாமி, உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா இதுல? ஆமா, என்னன்னா அமைச்சர் அறிவிச்சாலும் முதலமைச்சர் அறிவிச்சாலும் கேபினெட்ல அப்ரூவ் ஆகி சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணாதான் அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல அனௌன்ஸே பண்ண முடியும். வெரி ட்ரூ. அப்படி இருக்கும் பொழுது அது அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணா என்ன? ஏன்னா அது வந்து முதலமைச்சர் அப்ரூவலோட தான் அவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் பொழுது அதை அமைச்சர் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். இவங்க சொல்ற மாதிரி முதலமைச்சருக்குன்னு தனியாக அஃபிஷியல் சர்க்கிளில் ஒரு மதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபைலுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக விவாதிச்சுட்டு அதுக்காக லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பெரும் செலவில் கண்டக்ட் பண்ணி நடந்துட்டு இருக்க ஒரு நாட்டில் முதலமைச்சர் வந்து அவங்களுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க பொறுப்புகள் இல்லை சொல்கிறேன், பொறுப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் அமைச்சர்கள் பண்ணட்டும் அப்படின்னு அதை வந்து கொடுக்கறது. நீங்க ஐஏஎஸ் ஆபீசரா இருந்திருக்கீங்க, பல முக்கியமான ஆபீசஸ் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. சிவகாமி ஐஏஎஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய உத்தரவுக்கோ இல்லாட்டி ஒரு பரிந்துரைக்கோ இருக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட இருந்து வரும்போது இருக்காது. நோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைலை வந்து சர்க்குலேட் பண்றதுக்கு டெப்டி செக்ரட்டரி லெவலே போதுமானது. இப்போ நம்ம வந்துட்டு நோட் ஃபைலில் செக்ரட்டரி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செக்ரட்டரி வந்து டெப்டி செக்ரட்டரிக்கு மேலே ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, அதுக்கு மேலே தான் செக்ரட்டரி நோட் ஃபைலில் அப்ரூவ் பண்ணிட்டா டெப்டி செக்ரட்டரிட்ட இருந்து கூட அந்த வந்து சர்க்குலேஷன் நோட்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு போகலாம். பட் எதுக்கு அவங்க ரிஸ்க் இல்ல அவங்க எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி? நோ வேல்யூங்கிறத விட சில பேர் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. நாளைக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வருங்கிறதானே தவிர பொறுப்புகள்ல இருந்து தட்டி கழிக்கிறது இல்ல. இந்த 80 பாலத்தை ஒரு துறையுடைய அமைச்சர் அறிவித்திருந்தா நீங்களும் நானும் கவனிச்சிருக்க கூட மாட்டோம். கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். ஏங்க நீங்க நானும் கவனிக்கணும்ல, அந்தந்த ஊர் மக்கள் கவனிப்பாங்க. பெரம்பலூர்ல நான் பேசுறத கேளுங்க, 4 பாலம் பெரம்பலூருக்கு கொடுக்குறாங்கன்னா பெரம்பலூர் மக்கள் வந்து கவனிக்க மாட்டாங்களா? முதலமைச்சர் சொல்லும் போது அவர் சொல்லும் போல இல்ல, முதலமைச்சர் சொன்னாதான் முதலமைச்சர் சொன்னாதான் அந்த பாலம் வந்து பாலமா இருக்குமா? ஏன் மத்தவங்க அத வந்து அறிவிச்சு அதை கட்டினா பாலமா இருக்காது? ஒத்துக்கிட்டேன் தான். ஆனா அது எல்லா சமயத்திலையும் அதுதான் நடைமுறைங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. எக்ஸெப்ஷனா இருக்கலாம், அதிமுக்கியத்துவமா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விதிகளின்படி மரபுகளின்படி மக்களின் வளர்ச்சிக்காக நலனில் மக்கள் பேரில் இருக்கிற அக்கறையில் மக்களுடைய இந்த ஏகோபித்த வரவேற்போடு இந்த விதியை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அமைச்சர்கள் பயன்படுத்தலை அப்படின்னு கேட்கறதுங்கிறது விதி சார். இருங்க, நீங்க பேசுறீங்க. ஒண்ணே ஒரு சின்ன விஷயம் தான்.
நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் வந்து முதல்வர் வந்து விவாதத்துக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதிகமா விவாதங்களுக்கு பதில் சொல்வதுங்கிறது முதலமைச்சர் தான் அவங்க தான் இல்ல, இல்ல, சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். எல்லா துறையிலும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாம் நாடறிந்த ஊடகங்கள்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்தி. நான் வந்து இவர்கள் இவ்வளவுக்கு பிறகும் விதி மரபு சட்டம் இவைகள் எல்லாம் மீறி இப்படி ஏன் அமைச்சர்கள் படிக்கல, ஏன் இதெல்லாம் கேட்கறது? இந்த விதிகள் நான் இப்படி அரசியலா ரீதியான ஒரு கேள்வியை கேட்டா நான் கேட்க விரும்புற ஒரே அரசியல் ரீதியான கேள்வி, முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அத்தனை அமைச்சர்களையும் பேராசிரியரையும் துரைமுருகனையும் இன்னும் பல மூத்தவர்களையும் தவிர்த்து ஒரு இளையவரை துணை முதல்வராக்கினால் அது அவருடைய உரிமை. ஏன் முன்னுரிமை கொடுக்குன்னு கேட்க முடியுமா? அது வந்து அவரோட கட்சி சார்ந்த விஷயம். அது அவர் குடும்பம் சார்ந்த கட்சி சார்ந்த அவருடைய உரிமை சார்ந்த விஷயம். அதாவது ரெண்டு நீங்க முடிச்சுக்க கூடாது. அமைச்சர்களை பற்றி பேசும்போது துணை முதல்வர் வேற நியாயமா? நீங்க அமைச்சர்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நீங்க என்ன இந்த அமைச்சர்களுக்கு உரிமை இருக்கிறதா மரியாதை திரு பன்னீர்செல்வத்தை அமைச்சராக்கினீங்க. இது முதலமைச்சருடைய உரிமை. திரு பன்னீர்செல்வம் இது முதலமைச்சருடைய உரிமை. இல்ல யார் பன்னீர்செல்வத்தையே அமைச்சர் நிதி அமைச்சராக்கினீங்க, இன்னொரு அமைச்சரையே அமைச்சராக்கினீங்க. யாரும் இதெல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியாது. இது அவங்களோட prerogative. இது அவங்களோட நீங்கள் என்ன வந்து மக்கள் பேர்ல இருக்கிற அக்கறையில தனக்கு வாக்களித்த மக்களை மகிழ்விக்க, இது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க, வேற மோடு அவர்களுடைய இருக்கு. வரவேற்போடு வேற வழியும் இருக்கு. அவருடைய ஆதரவோடு இந்த அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டா இதுல உங்களுக்கு என்ன ஆத்திரம், உங்களுக்கு என்ன ஆதங்கம், வேற வழியும் உங்களுக்கு இருக்கு. என்ன இதுல வந்து வயிற்றெரிச்சல்? நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு இதுல எங்க சட்டம் மீறப்பட்டிருக்கு, விதி மீறப்பட்டிருக்கு? I'll come back to you again for one more time. திரு வைத்திலிங்கத்துடைய இறுதியான கருத்து. முதல்வர் அமைச்சரை அங்க சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு அஞ்சுகிறார். ஏனென்றால் 110 நன்றியும் மட்டும் சொல்லலாம், பாராட்டு சொல்லலாம் என்று மட்டும்தான் ஒரு விதியை இவர்கள் அமல்படுத்துகிறார்களே தவிர இவர்கள் வந்து ஒரு விவாதம் சொன்னால் தங்களுடைய நான் சொல்லி நண்பர் தமிழரசன் நான் முடிச்சிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் அதாவது தங்களுடைய போலி, அதாவது போலி வாக்குறுதி இருங்க, தங்களுடைய போலி வாக்குறுதி மக்கள் மத்தியிலே வெளிரி போயிடுவோம். இது சட்டமன்றம் அல்ல, இது நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கிறது, இது சட்டமன்றம் அல்ல. அதாவது விவாதம் பண்ணுகிறது ஏன் அஞ்சுகிறீர்கள் கேட்க தப்பா இல்ல, அதனால விவாதம் தயாராக இருக்க வேண்டும் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சட்டமன்ற நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும். மக்களுடைய அப்போது உங்களுடைய உண்மைத்தன்மையை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது வந்து உண்மையா பேசுறாங்களா ஏமாத்துறாங்களாங்கறத புரிஞ்சுக்குவாங்க. விவாதிக்கணும் அப்படிங்கறீங்க. மக்களுக்கு வந்து இந்த மோடாலிட்டிஸ் ஒரு பெரிய பிரச்சனையா முதலமைச்சர் இருக்கிறாங்க. நீங்க அப்படி ஆக்கிட்டீங்க. சட்டமன்றத்தை ஒரு அது இப்படி அறிவிச்சு வரணுமா, இவர்தான் அறிவிச்சு வரணுமா, அது செயலாக்கத்துக்கு வருவதான? இல்ல இல்ல, அது சட்டமன்றத்தினுடைய தன்மையே மாறி போயிருக்கிறது. இது ஏதோ ஒரு ஜால்ரா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தை அப்படி அப்படின்னு சொல்ல அந்த நான் வருந்துகிறேன். அப்படி சொல்ல நான் வந்து உண்மையிலேயே அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்று நான் கருதுகிறேன், நான் கோரிக்கை வைக்கிறேன். அது ஒரு மதிப்பு மிக்க மக்களுடைய பிரதிகள் உள்ளடக்கிய மக்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள், எப்படி விவாதிக்கிறீர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் வந்து அது ஒரு புகழ்பாடுகிற மன்றமாக மட்டுமே ஆக்கிவிடாதீர்கள். அதனுடைய மாண்பை, சட்டமன்றத்தினுடைய மாண்பை குறைத்து விடாதீர்கள். சட்டமன்றத்தினுடைய மாண்பை குறைத்து விடாதீர்கள். திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய இறுதியான கருத்து, முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகள் பெரும்பாலும் வந்துருச்சுங்க. நான் 2011 அறிவிச்ச அறிவிப்புகள் கூட வராமல் இருக்கிறது, செயல்பாட்டுக்கு செயல் வடிவத்துக்கு முழுமையா வராமல் இருக்குங்கிறது ஏத்துப்பீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? துணைக்கோள் திமுக ஆட்சி அறிவித்த துணைக்கோள் நகரம் பத்தி பேசணும். 2011 முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார் 2160 கோடி செலவுல வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக திருமழி செய்யல துணைக்கோள் நகரம் செயல்படுத்தப்படும். எப்போ 2011. அதே போல மதுரை பக்கத்துல துணைக்கோள் நகரம் ரெண்டுமே வந்தபாடு இல்லையே. இந்த மாதிரி 11 அறிவிச்சு வராதது நிறைய இருக்கு, 12 அறிவிச்சது வராதது இருக்கு, 13 அறிவிச்சது வராதது இருக்கு, 14 அறிவிச்சது வராதது இருக்கு. அதற்கான திட்ட மதிப்பீடு வரையறுக்கப்பட்டு அந்த நிர்வாக பணிகள் முடுக்கி விடப்பட்டு அந்த நில எடுப்புல நில ஆக்கிரமிப்பு செய்து கொள்வதில் அதுல தடை இருக்கு. அந்த சிக்கல்கள் நீதிமன்றம் வழக்குகள் இருக்கு. அந்த சிக்கல்கள் அதனால அந்த மாநில கோரிக்கையில விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமே.
இந்த விவாதம் நடந்திருக்க, இது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, இந்த மாதிரி இந்த நீங்க என்ன கேள்வி சொல்றீங்க? எழுப்பப்பட்டு முக்கியமா இதற்கான பதிலும் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான இதெல்லாம் எல்லாமே வந்துருச்சு, நீங்க வராததும் முக்கியமானது அதனால அந்த இல்லையா? பதிவுகள் இருக்கு. அதனால இது வந்து இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இல்ல. செயலாக்கத்துக்கு முழுமையா செயல்பாட்டுக்கு வராத 110 அறிக்கைகள் 2011 இருந்து இருக்குங்கிறது ஏத்துக்கிறீங்களா? நிலை எடுப்புல வழக்குகள் இருப்பதனால அதனால இல்ல, வந்து அது அது இல்ல, அது அந்த விரைந்து அந்த முடிக்கிறது பணிகள் இல்ல. முடக்கப்பட்டிருக்கிறது தவிர அந்த திட்டம் கைவிடப்படவில்லை. ஆனால் திமுக அந்த திட்டத்தை 110 அறிவித்து அதே போல கைவிட்டதும் சட்டப்பேரவை. இல்ல, இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கலாமே. நீங்க 2013-14 ஏன் வரணும்னு கேட்கல. கைவிடப்பட்ட ஒரு ஆட்சி முடிந்து ஒரு ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வந்த பிறகு வரல. தலையிடால் நிலுவையில் இருக்கு, வரல. இன்னும் வேறு சில திட்டங்களையும் சொல்ல முடியும், ஆனால் செயல்பாட்டுக்கு வரல. அந்த வழக்கை முடிப்பதற்கு அரசு முனைந்து வேகமா திட்டமாற்றி செயல்பட்டு வருகிறது. அவங்க வந்து நிலம் தரேன்னாங்க, அப்புறம் கையளவு தரேன்னாங்க, நெல்லிக்காய் அளவு கொடுத்தாங்க. நீங்களும் அதே போல அதிமுக ஆட்சியில தொடக்கத்தில் அறிவிச்சு செயல்படாத திட்டம் இல்லையா? மோனோ ரயில் மாதிரி. அதுதான் ஏன் என்ற நிலைமையை தெளிவுபடுத்திருக்காங்களே, சட்டமன்றத்திலே பதில் சொல்லிருக்காங்க. என்ன காரணம், யார் காரணம், எது காரணம், எதனால் தடை, எதனால் முடக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ரகசியம் இல்லையே. 2 ஏக்கர் நிலம் தருவதா சொன்னதுக்கு இதுவரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை வந்திருக்கா? இல்ல, 110 அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வந்திருக்கா? சரி, ஒரு நிமிஷம். அது வெள்ளை அறிக்கை தர வேண்டிய அவசியம் இல்லையா அரசாங்கத்துக்கு? ஒரு நிமிஷம். அதாவது 110வது விதியை பயன்படுத்தி நிறைய அறிவிப்புகள் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட, இப்ப நடைமுறைக்கு வராத பல திட்டங்கள் இருப்பதை பார்த்து, அதற்கு சிக்கல்கள் இருப்பதை பார்த்து, ஒருவேளை அது விவாதத்துக்கு அனுமதிச்சிருந்தா அந்த உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்டு விவாதம் அதற்கு தீர்வாக முடியுமா? இப்ப நில ஆர்ஜிதம் இருக்கு, நில ஆர்ஜிதத்துக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறாங்க அப்படின்னா அது விவாதத்துல மட்டுமே அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய விஷயம். அது வந்து சமாளிக்க வேண்டிய விஷயம். இல்ல அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. நிலம்னு வந்தாலே அதுல ஓனர்ஷிப் இருக்கு, அதுல வந்து பிரச்சனை வரும், இது தெரிஞ்ச விஷயம். விவாதித்து வந்தாலும் கூட வரும். இல்ல அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப அதை வச்சு வேற திட்டங்கள் உருவாகலாம், இது வேண்டாம்னு முடிவெடுக்கலாம் கூட. ஓகே, விவாதத்துக்கான ஸ்கோப் இருக்கணும் அப்படிங்கிறது திமுக மற்றும் சிவகாமி அவர்களுடைய வாய்ப்பாக இருக்கிறது. இது அரசுடைய ப்ரெரோகேட்டிவ். எப்படி எந்த திட்டத்தை செயல்படுத்துறது, யார் அறிவிக்கிறது, நிதி ஒதுக்கீடு எப்படி எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய விஷயம் தானே. இல்ல என்ன சர்ச்சை இருக்கிறது அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. ஒரு 110 அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒன்றாகவும் தொடர்ந்து விவாத பொருளாகவும் மக்கள் மன்ற அரசியல் அரங்கத்தில் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.